ஐயா வணக்கம். இங்கே எல்லாருமே வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஞானம் பெற்றவங்க தான். இங்கே யாருமே குறைஞ்சவங்க கிடையாது. அப்படி ஒரு இருக்கையில் இந்த உலகமானது ஒரு போலி. சொல்லப்போனால் நாளைக்கு ஒன்று நடக்குது ஒன்றும் தெரியாது. எதுவுமே நிச்சயம் இல்லாத வாழ்க்கையில் அவங்கவுங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இது பல பேர் பல விதமாக சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் எதுவுமே நிரந்தரம் இல்லாத வாழ்க்கையை ஒரு இதை போட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. சரி, இதுக்கு என்ன தயவு அப்படின்னா, நான் மூலிகையில் எல்லாமே நான் ஒரே மாதிரி தான் சொல்லுவேன். எல்லாமே ஒரே இடத்துல தான் நிற்கக்கூடியது. அதாவது இந்துக்களாக இருக்கட்டும், முஸ்லீம்ஸாக இருக்கட்டும், கிறிஸ்டின்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு தன்மையில் அவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் எல்லாருமே ஒன்றுகள் தான். அவங்க சதை நம்ம சதை எல்லாம் வித்தியாசம் வேறுபாடு ஒன்றும் கிடையாது. சில பேர் புரிய தெரியாமல் ஒவ்வொரு விஷயங்களும் போட்டுக்கிட்டு எல்லாமே இங்கே ஒரு அரசியல் நடந்துக்கிட்டு இருக்குது. அரசியல் நடந்துக்கிட்டு வச்சுக்கிட்டு ஆனால் அதுவும் ஒரு நல்ல ஒரு இதுதான். நான் அதை குறை சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா, இந்த அரசியல் அப்படி நடக்கலை அப்படின்னா ஒவ்வொருத்தங்களும் சிதைஞ்சு போவாங்க. எல்லாருமே இங்கே எல்லாருமே மன்னர்கள் தான். இங்கே வாழ்க்கை எல்லாருமே மன்னர்கள் தான். எல்லாரும் சிறிது காலம் அதுக்காண்டி எல்லாருமே என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நன்மையை மட்டும் நினைங்க. நன்மை தான் உலகம், அன்பு தான் உலகம். சீவன் சொல்லுவாங்கள்ல, சிவன் அது அது ஜீவன். எல்லாத்துலேயும் ஜீவன் கலந்துருக்குது. காற்றோட காற்றாக கலந்துருக்குது. காற்று யாருக்கு இது? காற்றும் கலந்து காற்று தான். காற்றை அதை எப்படி உள்ள சூழ்நிலையில் காற்றுனா யார்? பஞ்சபூதங்கள்னா யார்? குடும்பம்னா யார்? ஒவ்வொரு குடும்பத்துலேயும் ஒவ்வொரு வீட்டம்மாலேருந்து ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து அவங்க வேறு இவங்க வேறு எல்லாருமே சுயநலம் தான் வாழ்க்கைங்க. சுயநலம் தான் வாழ்க்கை. சுயநலம் இல்லைன்னா யாரும் இங்கே வாழ முடியாது. சுயநலம் இல்லாமல் இங்கே யாருமே வாழ முடியாது. ஏன் அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு குடும்பம்னு இருந்ததுன்னா அவங்களுக்கு என்ன பணிவிடை செய்யணுமோ அதை செஞ்சு தான் ஆகணும். அதுக்கு தக்கன ஓடித்தான் ஆகணும். அதுக்கு தக்கன சில விஷயங்களை பேசி தான் ஆகணும். அதனால் எல்லாருமே இங்கே உத்தமர்கள் தான். பெண்களும் சரி, ஆண்களும் சரி, பல ஆட்களும், எல்லாருமே எல்லா மக்களும் இங்கே ஒவ்வொரு மூலிகையில் சொல்லுதாமே, இது பூராமே ஒவ்வொருத்தனையும் ஒவ்வொரு நோயை காப்பாற்றுறது தான். அந்த நோயை காப்பாற்றுறதுக்கு இந்த மூலிகை பூராமே சேவை செய்கிறது. ஆனால் அங்கே அது பணம் பறிக்கிறதுக்கு வைக்கிறதுக்கு அதுக்கு இப்படி இதுக்கு இப்படி. அதனால தான் போலியானது. சாமியார்னா யார், என்ன வரும், ஒன்றுமே உங்களுக்கு தெரியல. எல்லாமே இங்கே எதுக்காக பிறந்தோம், என்ன வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம். இங்கே யாருமே ஜோதிடத்தையும் சரி, ரசவாதத்தையும் சரி, யாரையும் மற்றவங்கள காப்பாற்றுறது கிடையாது. அவங்கள காப்பாற்றுறதுக்கு தான் அந்த எல்லாத்தையும் வச்சு இப்போ பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. உண்மையான ரீசெண்ட்டு வான சாஸ்திரம்னா என்ன யாருக்கும் தெரியல. இங்கே எல்லாருமே என்னென்னா அவங்கவுங்க அதை நம்ம சொல்லக்கூடாது. ஏன் அப்படின்னா அந்த குடும்பத்துக்காண்டி அவங்க செஞ்சு தான் ஆகணும். வேறு வழியும் கிடையாது. எல்லாருமே வாழ்க்கை ஒரு இந்த வேலையில் போயிடுவோம், அந்த வேலையில் போயிடுவோம், அப்படி கிடச்சிரும் இப்படி கிடச்சிரும். இங்கே எல்லாமே ஒரு அன்புனால். இங்கே ஒரு கடையில் போனேன், அன்புக்காண்டி டீ கேட்டேன். ஐயா, எனக்கு துட்டு இல்லை, அன்புக்காண்டி டீ கேட்டேன்.
உன் அன்பை வேற வச்சுக்கோ, இடத்துக்கு வச்சுக்கோ. டீ கிடையாதுன்ட்டாங்க. ரயில்வேல இது பண்ணிவிட்டு இங்கேயும் ரயில்வேல போனேன். அன்பை வச்சு டிடிஆர்கிட்ட பேசினேன். இங்கே டிடிஆர் அன்புலாம் வேண்டாங்க ஐயா, எனக்கு அன்பு வேண்டாம்னா எனக்கு காசு தான் வேணும் அப்படின்னாங்க. இங்கே எல்லாருமே இவங்க எல்லாருமே கடவுள்னு அப்படின்னு சொல்கிறது எல்லாருமே பொதுப்படை தான். கடவுளுங்கிறது எல்லாருமே ஞானம் பெற்றவங்க தான். சரிங்க, நெக்ஸ்ட் வீடியோவில் நான் ரொம்ப இது பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்கிறேன். சரிங்க.